என்னோட செவ்வாய் ஹோரை பூஜை எல்லோரும் பார்த்துங்க. நான் புதுசாக 2 வேல் வாங்கியிருக்கேன். மரத்தாலான வேல். இது ராசுக்குரிய வேல். அவங்கள வச்சு இன்றைக்கி இப்போ அபிஷேகம் பண்ணி எல்லாருக்கும் ரெடி பண்ணி ஆறுமுக விளக்கு ஏற்றிருக்கேன். செவ்வாய் ஹோரையில் 1 to 2 மத்தியானம் 1 to 2. கிரானைட் கல்லும் வாங்கியிருக்கேன். நான் அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வீடியோக்கு அப்புறம். ஏன்னா நான் அபிஷேகம் பண்ணும்போது எடுக்க முடியல என்னால். இது என்னோட பூஜை ரூமு. இது வந்து என்னோட விநாயகர்லாம் இருக்கிறாங்க. இவங்க என்னோட மினியேச்சர்ஸ் எல்லாமே. நிறைய விநாயகர் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கேன். எல்லோரும் மினியேச்சர்ஸ் எல்லா சாமியும் இருக்காங்க. இந்த குட்டி குட்டி எல்லோரும் 1 inches தான் இருப்பாங்க. இவங்க என்னோட குலதெய்வம். அவங்களுக்கு ஒரு கலசம் மாதிரி வச்சுருக்கேன். கலசம் வைக்கிறது எங்களுக்கு பழக்கம் இல்லை. இருந்தாலும் நான் கலசம் மாதிரி அந்த மண்ணில் வாங்கி வச்சுருக்கேன். லக்ஷ்மியோட பாலாம்பிகா வச்சுருக்கேன். இவங்களும் என்னோட பூஜை ரூமில் ஒரு அங்கம் தான். எல்லாமே நான் சிலை வழிபாடு தான் பண்ணிகிட்ருக்கேன். என்கிட்ட படம் வந்து அடிக்க வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து வாடகை வீடுனால சொந்த வீட்டுக்கு போனால் தான் படம் தான் வாங்கி அடிக்கணும். அதனால் நான் எல்லாமே எந்த கோயிலுக்கு போனாலும் இதெல்லாம் ஒரு சிலை வாங்கிட்டு வந்து அதை வச்சு சாமி கும்பிடுவேன். இவர் தான் என்னோட முருகர். என்னோட கல்யாணத்துக்கு கிஃப்டாக வந்தது. 21 வருஷமான பத்திரமாக வச்சுருக்கேன். முருகர் லைட் செட்டோடு என்னோடய ஃப்ரெண்டு எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. நான் இவரை வச்சு தான் 20 வருஷம் சாமி கும்பிட்டுருக்கேன். படமாக இருக்கிறது என்கிட்ட இவர் மட்டும்தான். அதனால் இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டுருக்கேன். ஆனாலும்